சிவனுடைய பேராற்றலை அருளை பெறணும்னா ரொம்ப அற்புதமான, ரொம்ப சின்ன விஷயம். சிவபெருமான அருளை பெறுறது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. வில்வம், வில்லுவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தும்பைப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்களா? தும்பைப்பூ. ரொம்ப பிடிச்சது சிவபெருமானுக்கு. எல்லா ஊர்லயும் கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும் சார். எல்லா ஊர்லயும், எல்லா வீட்லயுமே இருக்குமே அது. கிடைக்குமா? 48 நாள் நீங்க தும்பப்பூவுல சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வேண்டியது கிடைச்சே தீரும். ஓ! நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும். ஆனா 48 நாள் பண்ணணும். உறுதியோடு பண்ணணும். தும்பப்பூல சிவபெருமானுக்கு அவருக்கு அபிஷேகம். ரொம்ப அர்ச்சனை. பிடிச்சது. ரொம்ப பிடிச்ச விஷயம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா மனசுத்தியோட ஒழுக்கமா இருந்து, "இறைவா, என்னுடைய சங்கல்பத்த நிறைவேத்தி குடுன்னு" சொல்ட்டு, தும்பப்பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயம் தான். வில்வம் எல்லாருக்கும் தெரியும். வில்வார்ச்சனை பண்ற விஷயம் தெரியும். தும்பப்பூ அவ்ளோ அற்புதமான விஷயம். பண்ண முடியுமா? மக்கள் பண்ணலாம். இப்போ நம்பலாம் டிராவலு அதிகமா சுத்தினோம்னா நம்மளால பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் பொதுவா. வீட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணுங்க. 48 நாள் பண்ணி பாருங்களேன். என்ன ஆயிட போகுது? இதுல 10 செலவு இருக்க போதா? சார் நான் கேட்டிருந்தேன் அந்த குழந்தை வரத்துக்கும் இந்த மாரி எளிமையான எல்லாத்துக்குமே பரிகாரம். இருக்கும்மா. இது மாரி இருக்கு. அதான் சொல்ல வரேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல வரேன். இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. வாஸ்து குறைபாடுனாலும் வீட்ல ஒரு சில குழந்தையின்மை தன்மை ஏற்படும். ஓ! அது உண்மை. இங்க நெறைய பேர் செய்ற தவறு ஒண்ணு இருக்குதும்மா. நான் ஓப்பனா சொல்லப்போனா, படுக்கறைய படுக்கறையா யாரும் பயன்படுத்துறதில்ல. ம். அதுவே அதுவே பெரிய வாஸ்து தான். நீங்க படுக்கையிலலாம் போய் வீட்ல இருக்கிற கணக்கு வழக்க பத்தி பேசுறீங்க. அது பேரு படுக்கறை. இப்போ நீங்க வந்து கோயில்ல வந்து மிகப்பெரிய பூஜை எது தெரியுமா? பள்ளியறை பூஜை தான். பள்ளி அறை பூஜையும், பள்ளி எழுச்சி பள்ளி பூஜையும். எழுச்சி பூஜையும். அது அவ்வளோ சக்தி உண்டு. இந்த விஷயம் செஞ்சவங்க ஒவ்வொரு முறையும் அந்த விழாக்கள் இருக்கும்போது தவறாம கலந்துக்குவாங்க. சித்தர்கள தெரியாம வச்சு செய்றாங்க. எந்த விஷயத்துக்கு எந்த இடமும் அத பயன்படுத்துங்க. சமையல் ரூம் போனீங்கன்னா, சமையல் விஷயத்த பாருங்க. இங்க போனீங்கன்னா, என்ன எந்த விஷயமோ அந்த விஷயம் தான் பார்க்கணும். அங்க போய் நீங்க மேல மைண்ட் டைவர்ட் பண்றது, மத்த விஷயங்கள பத்தி பேசுறது, காலம் தாழ்த்துறது, குறிப்பா மொபைல நைட்ல உட்காந்து நோண்டின்னு இருக்கிறது, இந்த வைப்ரேஷன் இருந்ததுன்னா, கண்டிப்பா அதே வந்து சீரியஸாக அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில தன்மைகளை உங்கள மாற்றும். மொபைல் ஃபோன வெளிய வச்சுட்டு போறது தான் அப்ப பெரிய பரிகாரமா சார்? கண்டிப்பா தப்பில்ல. அது தேவைக்கு பயன்படுத்துங்கம்மா. ஆனா, எது எது எப்பப்ப நடக்கணுமோ, காலத்தே பயிர் செய்யுன்னு சொல்லியிருக்கிறான். அந்த காலத்துல இப்ப 5 மனைவிகள், 6 மனைவிகள்லாம் இருந்தது. 10 குழந்தை, 20 குழந்தை இருந்தது. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஐவி போயும் எனக்கு இல்லன்ற நிலைமை வந்துருச்சு. முன்ன ஐவி கண்டிப்பா, போறதுக்கு கண்டிப்பா. யோசிந்த காலம் உண்டு. போலாமா? வேணாவா? நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நின்னுட்டா நம்ம ஊர் உலகம் என்ன சொல்லும்? இப்ப ஐவி பண்றதுன்றது வந்து ஒரு நார்மலைஸ்டு விஷயம் ஆயிடுச்சு இது அதுலயும் சார். கிடைக்காம நெறைய பேர் இருக்காங்கம்மா. ஆமா. அதுதான் பெரிய சோகம். காலகட்டம் மாறினே இருக்குது. அப்போ நீங்க இயற்கையான உணவு, அ ஒரு சில விஷயங்கள விட்டு குடுத்து போறது, எந்த இடத்துல எத செய்யணுமோ அத செய்றது, இந்த மாரி ஒரு தன்மையோடு இருந்தா மட்டும் தான் குழந்தை பிறப்பு. அது ஒரு உயிர் ஜனனம் ஆவுறது.